கிரிக்கெட் கடவுள் ஜாம்பவான் என ரசிகர்களால் புகழப்படும் சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் அணிக்காக கிரிக்கெட் விளையாடிய சம்பவம் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்த விவரங்களை பார்க்கலாம். கடந்த 1987ஆம் ஆண்டு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரில் ஆடுவதற்காக பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அப்போது மும்பையில் உள்ள புரோபர்ன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டன. இந்திய அணி பேட்டிங் செய்தபோது பாகிஸ்தான் வீரர்கள் ஜாவித் மியான் தத்தும் அப்துல் காதிரும் உணவு இடைவேளைக்காக ஹோட்டலுக்கு சென்றனர். ஆனால் உணவு இடைவேளை முடிந்தும் அவர்கள் மைதானத்திற்கு திரும்பவில்லை. இதனால் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இதை பார்த்த அப்போதைய பாகிஸ்தான் கேப்டன் இம்ரான் கான், எங்களுக்கு மாற்று வீரர் கொடுங்கள் என இந்தியாவிடம் கேட்டார். இதனையடுத்து எல்லைக்கோட்டில் பந்துகளை எடுத்து போட்டுக் கொண்டிருந்த 14 வயது சிறுவன் சச்சின் டெண்டுல்கரை மாற்று வீரராக இந்திய அணி அனுப்பி வைத்தது. பாகிஸ்தான் அணிக்காக சச்சின் 25 நிமிடங்களுக்கு மேலாக களத்தில் ஃபீல்டிங் செய்தார். பின்னர் ஜாவித் மியான் தத், அப்துல் காதிர் இருவரும் மைதானத்திற்கு திரும்பியதை அடுத்து அவர் வெளியேறினார். சரியாக 3 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய 16 வயதில் இந்திய அணிக்காக அறிமுகமான சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் பல்வேறு புதிய சாதனைகளை படைத்து கிரிக்கெட்டின் கடவுளாகவே மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.